ஹாய் எவ்ரிவன். நாம இப்போ ஜேஇ மெயின்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம். 2026 ஏப்ரல்ல நியூக்ளியஸ்ல கேட்ட ஒரு கொஷின இப்போ பார்ப்போம். இது ஏப்ரல் 2 அன்னைக்கு செகண்ட் ஷிஃப்ட்ல கேட்ட கொஷின் ஃப்ரம் நியூக்ளியஸ். த பைண்டிங் எனர்ஜி பெர் நியூக்ளியான் ஆஃப் பிஸ்மத் இஸ் டேஷ். பைண்டிங் எனர்ஜி பெர் நியூக்ளியான் கேட்டிருக்காங்க. ஸோ என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்றத பார்த்துருவோம். பைண்டிங் எனர்ஜி பெர் நியூக்ளியான். நியூக்ளியான் அப்படின்றத நம்ம மாஸ் நம்பர் அப்படின்னு சொன்னோம். ஏன்னா நியூக்ளியான்னா டோட்டல் நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் பிளஸ் டோட்டல் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ். இதை தான் நம்ம நியூக்ளியான் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ பைண்டிங் எனர்ஜி பெர் நியூக்ளியான் என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் என்ன அப்படின்றதும் புரோட்டான்ஸ் என்ன அப்படின்றதும் கொஷின்லேயே கொடுத்துருப்பாங்க. இங்கே டைரக்டாக நமக்கு நியூட்ரான்ஸோட கவுண்ட் இல்லை. அதுக்கு பதில் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா பிஸ்மத்தோட அட்டாமிக் நம்பர் அண்ட் மாஸ் நம்பர் கொடுத்துருக்காங்க. இதில் 83 அப்படின்றது அட்டாமிக் நம்பர் அண்ட் 209 அப்படின்றது மாஸ் நம்பர். இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் கிடைச்சிடும். ஸோ A minus Z equals 209 minus 83. ஸோ இதோட வேல்யூ அரௌண்ட் 126 இருக்கும். ஸோ இதை பார்த்துக்கலாம். 209 minus 83 126. ஸோ இதுதான் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ். இப்போ நமக்கு நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் எவ்வளோ அப்படின்றது கிடச்சிருச்சு. அதே மாதிரியே நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னா அதுதான் அட்டாமிக் நம்பர் விச் இஸ் 83. ஓகே, இப்போ அடுத்து கொஷினில் வேறு என்னென்னலாம் டேட்டா கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. மாஸ் ஆஃப் பிஸ்மத் இஸ், இது ஆக்சுவல் மாஸ் ஆஃப் பிஸ்மத். பொதுவாக நம்ம புரோட்டான்ஸ் நியூட்ரான்ஸ் தனித்தனியாக இருக்கிறப்போ அதோட மாஸ் அதிகமாக இருக்கும். அதெல்லாம் சேர்ந்து ஒரு நியூக்ளியஸாவோ இல்லைனா ஒரு ஆட்டமாவோ கன்வெர்ட் ஆனதுக்கப்புறம் அதோட மாஸ் கம்மியாக தான் இருக்கும். ஸோ இந்த கம்மியான மாஸ் தான் பைண்டிங் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகும். இப்போ அந்த எனர்ஜி என்னன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு எவ்வளோ மாஸ் கம்மியாக இருக்குது அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, ஃபர்ஸ்ட் அந்த மாஸ் டிஃபெக்ட் எவ்வளோ அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அதை கண்டுபிடிக்கணும்னா ஒரிஜினலாக இந்த 83 புரோட்டான்ஸ் அண்ட் 126 நியூட்ரான்ஸோட டோட்டல் மாஸ் எவ்வளோ அப்படின்றது நமக்கு கிடைக்கணும். ஸோ அந்த டோட்டல் மாஸ் அதை நான் டிஎம்னு சொல்லி எழுதிக்கேன். டோட்டல் மாஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் இன்டூ மாஸ் ஆஃப் புரோட்டான் ப்ளஸ் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் இன்டூ மாஸ் ஆஃப் நியூட்ரான். இப்போ அந்த 4 வேல்யூ நம்ம கிட்ட இருக்கு. நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா 83 இன்டூ மாஸ் ஆஃப் புரோட்டான் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா 1.007825. இந்த இடத்துல U அப்படின்னு போட்டிருக்கிறது அட்டாமிக் மாஸ் யூனிட். அது ஆட்டம்ஸ் அண்ட் நியூக்ளியில் அதோட மாஸை ரெப்ரசன்ட் பண்ணுற டேர்ம். எப்படி நமக்கு இங்கே கேஜியோ அது மாதிரி அங்கே ஸ்மால் மாஸ் எல்லாத்தையுமே இந்த ஏஎம்யூவில் தான் ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. அதோட ஷார்ட் ஃபார்ம் தான் U. அடுத்து ப்ளஸ் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ். நியூட்ரான்ஸோட கவுண்ட் 126 இன்டூ மாஸ் ஆஃப் நியூட்ரான் 1.008665. இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு 83 இன்டூ 1.007825. ஸோ இதோட மாஸ் 83.649475 ப்ளஸ் அடுத்தது 126 இன்டூ 1.008665. ஸோ இதோட வேல்யூ 127.09179. ஸோ இப்போ இது ரெண்டுத்தையுமே ஆட் பண்ணோம். ப்ளஸ் 83.649475. ஸோ டோட்டல் வேல்யூ 210.741265 U. இதுதான் டோட்டல் மாஸ் இருக்கணும். ஆனால் எவ்வளோ மாஸ் ஆக்சுவலாக இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா இந்த 208.9 சம்திங் தான் இருக்குது அதோட ஆக்சுவல் மாஸ். இப்போ மாஸ் டிஃபெக்ட் எவ்வளோன்றதை கண்டுபிடிச்சிடுவோம். மாஸ் டிஃபெக்ட்னா சேஞ்ச் இன் மாஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா டோட்டல் மாஸ் மைனஸ் ஆக்சுவல் மாஸ். டோட்டல் மாஸ் எவ்வளோ 210.741265 மைனஸ் ஆக்சுவல் மாஸ் எவ்வளோ இருக்குது கொஷினில் கொடுத்துருக்கிறது எவ்வளோ 208.980388. ஸோ இப்போ இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்குதுன்னு பார்ப்போம். மைனஸ் 208.980388. ஸோ வேல்யூ 1.760877. ஸோ இந்த மாஸ் தான் நமக்கு என்னவா கன்வெர்ட் ஆக போகுது, எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகிக்க போகுது. அதாவது பைண்டிங் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகிக்க போகுது. இப்போ டெல்எம்மோட வேல்யூ இருக்குது. இப்போ இங்கே 1U எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க பாருங்க. 931 MeV அப்படின்னு சொல்லியிருக்கு.
அப்ப வந்தத நம்ம வந்து எனர்ஜியா கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா, பைண்டிங் எனர்ஜி ஈக்குவல் டூ டெல் எம் எவ்வளோ மாஸ் வந்து கம்மியா இருக்கு இன்டூ அந்த எனர்ஜியோட வேல்யூ விச் இஸ் 931. அப்போ ஆன்சர் என்ன கிடைக்கும்? 1.760877 இன்டூ 931. ஸோ இதை இன்டூ 91 ஈக்குவல்ஸ் 1639.376487. இப்போ இது வந்து பைண்டிங் எனர்ஜியோட வேல்யூ. கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க? பைண்டிங் எனர்ஜி பர் நியூக்ளியான். அப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்ன? பைண்டிங் எனர்ஜி பை மாஸ் நம்பர். ஸோ அப்போ பைண்டிங் எனர்ஜி பை மாஸ் நம்பர் ஈக்குவல்ஸ் 1639.376 something divided by மாஸ் நம்பரோட வேல்யூ என்ன நமக்கு? 209. ஸோ அந்த ஆன்சரை டிவைடட் பை 209 போட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்குது? 7.84. இது வந்து அப்ராக்சிமேட் வேல்யூ தான். ஸோ அப்போ நமக்கு கிடைச்ச ஆன்சர் வந்து 7.84. ஆப்ஷனில் எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா 7.84. இங்கே இதோட கோடு இருக்குது. அதே மாதிரியே இங்கே ரைட் சைடில் இருக்கிறது வந்து அவங்க அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ண ஆன்சர் கீ. ஸோ இதில் கொஷினோடது வந்து 1194. பாருங்க, இந்த கொஷின் ஐடி வந்து 1194 இருக்குது. அதுக்கான ஆன்சர் வந்து என்னன்னு கொடுத்துருக்காங்க? 669. ஸோ இங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா எண்டிங்கில் 669 தான், விச் இஸ் 7.84. ஸோ நமக்கு எக்ஸாக்டாக ஆன்சர் வந்தாச்சு. நியூக்ளியில் அடுத்த சம் பார்த்துக்கலாம். இது April 4 ஷிஃப்ட் 1ல் கேட்ட கொஷின். 2 nuclei of mass number 3 combine with another nucleus of mass number 4 to yield a nucleus of mass number 10. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மாஸ் நம்பர் 3 இருக்கக்கூடிய 2 எலிமெண்ட் ஒன்றா எதோட சேருது அப்படின்னா, மாஸ் நம்பர் 4 இருக்கக்கூடிய ஒரு எலிமெண்ட்டோட சேருது. சேர்ந்து மாஸ் நம்பர் 10 இருக்கக்கூடிய ஒரு எலிமெண்ட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. இதுதான் கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. If the binding energy per nucleons for the mass number 3, 4 and 10 are respectively அப்படின்னு சொல்லி வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ இது எல்லாமே வந்து மாஸ் நம்பர்ஸ். இந்த மாஸ் நம்பரில் இருக்கக்கூடிய எலிமெண்ட் வந்து எத்தனை இருக்குது அப்படின்றத கீழே எழுதியிருக்கோம். இதோட பைண்டிங் எனர்ஜி வேல்யூஸ் வந்து ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து 5.6, இதுக்கு வந்து 7.4 அண்ட் இதுக்கு வந்து 6.1. இப்போ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ΔMc ஸ்கொயர், அதாவது பைண்டிங் எனர்ஜியோட வேல்யூ என்ன அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, இந்த 2 எலிமெண்ட்டும் அட்டாமிக் மாஸ் நம்பர் 3 இருக்கக்கூடிய எலிமெண்ட் அண்ட் 4 இருக்கக்கூடிய எலிமெண்ட் கம்பைன் ஆகி நியூ எலிமெண்ட் வந்து ஃபார்ம் பண்ணுது. இப்படி ஃபார்ம் பண்ணுறப்போ இதோட எனர்ஜி கொஞ்சம் லாஸ் ஆகி அதுதான் இந்த இடத்துல பைண்டிங் எனர்ஜியாக வந்து கன்வெர்ட் ஆகிருக்கும். ஸோ அப்போ இதை வந்து நம்ம ரியாக்டன்ட் அப்படின்னு எடுத்துக்கலாம், இதை வந்து நம்ம ப்ராடக்ட் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ இந்த ரியாக்டன்ட்டோட டோட்டல் எனர்ஜி எவ்வளோ இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் என்னென்ன இருந்துச்சு? மாஸ் நம்பர் 3 இருக்கக்கூடிய எலிமெண்ட் 2 இருந்துச்சா, அதோட எனர்ஜி எவ்வளோ? 5.6. ப்ளஸ் அடுத்து என்ன இருந்துச்சு? மாஸ் நம்பர் 4 இருக்கக்கூடிய எலிமெண்ட்டு ஒரே ஒரு கவுண்டர் இருந்துச்சு, அதோட பைண்டிங் எனர்ஜி வேல்யூ வந்து 7.4. ஸோ இது ரெண்டுத்தையும் வந்து சால்வ் பண்ணோம் அப்படின்னா தான் நமக்கு ரியாக்டன் சைடில் இருக்கக்கூடிய டோட்டல் பைண்டிங் எனர்ஜி எவ்வளோ அப்படின்றது கிடைக்கும். ஸோ இதை ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணிடலாம். 5.6 into 6, இது வந்து 33.6 ப்ளஸ் இதோட வேல்யூ வந்து 7.4 to 4 ப்ளஸ் 29.6. இதை அடுத்து சால்வ் பண்ணோன்னா 3.63.2 யூனிட்ஸ். இந்த அளவுக்கான பைண்டிங் எனர்ஜி வந்து நம்ம கிட்ட இருக்கு. ஸோ இதோட யூனிட் எல்லாமே வந்து மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட்டில் இருக்கும். இப்போ அதே ப்ராடக்ட் சைடு இருக்கும். ப்ராடக்ட் சைடில் வந்து மாஸ் நம்பர் 10 இருக்கக்கூடிய எலிமெண்ட்டு ஒரே ஒரு கவுண்ட்டு தான் இருக்குது, அதோட பைண்டிங் எனர்ஜி வேல்யூ வந்து 6.1. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிடைச்சது வந்து 61 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட். ஸோ இது வந்து ரியாக்டன் சைடில் இருந்தது, இது வந்து ப்ராடக்ட் சைடில் இருந்தது. இப்போ இங்கே பார்த்தோம் அப்படின்னா ரெண்டுத்துக்குமே வந்து ஒரு வேல்யூ டிஃபரன்ஸ் இருக்குது. இந்த டிஃபரன்ஸ் இன் எனர்ஜி தான் வந்து பைண்டிங் எனர்ஜியாக வந்து கன்வெர்ட் ஆகுது. ஸோ இப்போ இது ரெண்டுத்தையோட டிஃபரன்ஸை தான் வந்து அவங்க என்னன்னு சொல்லியிருக்காங்க, ΔMc ஸ்கொயர் அப்படின்னு சொல்லியே வந்து கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு தேவையான ஆன்சர் என்ன? ΔMc ஸ்கொயர் தான் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இது எப்படி கண்டுபிடிக்கலாம்னா ரெண்டையுமே வந்து சப்ராக்ட் பண்ணிக்க வேண்டியதான். ரியாக்டன்ட்டோட எனர்ஜி டிஃபரன்ஸ் ப்ராடக்டோட எனர்ஜி அப்படின்னு சொல்லிக்கலாம்.
இப்ப இங்க வந்து 63.2 மைனஸ் 61. ஸோ இதோட ஆன்சர் என்னன்னா 2.2 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட். இதுதான் அதோட ஃபைனல் ஆன்சர். இப்ப இங்க ஆப்ஷன்ல வந்து 2.2 அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. அதே மாரியே இதோட அஃபிஷியல் ஆன்சர் கீய செக் பண்ணிறலாம். இங்க கொஸ்டின் ஐடில வந்து 8254 அப்படின்னு சொல்லியிருக்கு. அதே மாரி இங்க வந்து பார்த்தோம்னா 8254ல 8865 தான் ஆன்சர். இங்க 8865 தான் வந்து இந்த 2.2 இருக்கு. ஸோ இதுதான் வந்து நம்மளோட ஆக்சுவல் ஆன்சர். நியூக்ளியஸ்ல நெக்ஸ்ட் கொஸ்டின். இது ஏப்ரல் 5 அன்னைக்கு செகண்ட் ஷிஃப்ட்ல கேட்ட கொஸ்டின். அஸ்யூமிங் த எக்ஸ்பெரிமெண்டல் மாஸ் ஆஃப் 6C12 as 12U. கார்பனோட 6 அப்படின்ற ஐசோடோப்போட மாஸ் வந்து 12U அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. த மாஸ் டிஃபெக்ட் ஆஃப் 6C12 இஸ். இதோட மாஸ் டிஃபெக்ட். மாஸ் டிஃபெக்ட்னா மொதல் என்ன அப்படின்னா, இப்போ கார்பன் வந்து 6 அப்படின்ற ஒரு ஸ்டேட்ல இருக்குல்ல, இதுக்கு முன்னாடி தனித்தனியா இருந்த எலிமெண்ட்ஸோட மாஸ் எல்லாமே வந்து ஒரு வேல்யூவா இருக்கும். அதெல்லாம் ஆட் பண்ணோம்னா நமக்கு வந்து ஒரு வேல்யூ கிடைக்கும். அதுவே எல்லாத்தையும் ஒண்ணா சேர்த்து 6C12ஆ மாறிடுச்சு அப்படின்னா, அதோட மாஸ் வந்து முன்னாடி இருந்தத விட கம்மியா தான் இருக்கும். ஸோ 2 மாசையும் கண்டுபிடிச்சு சப்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா, அதுதான் நமக்கான மாஸ் டிஃபெக்ட். ஓகே. இப்ப அடுத்து மாஸ் ஆஃப் புரோட்டான்ஸ் வந்து குடுத்துருக்காங்க. மாஸ் ஆஃப் நியூட்ரான்ஸ் குடுத்துருக்காங்க. 1 U ஓட வேல்யூ இன் டெர்ம்ஸ் ஆஃப் எனர்ஜில குடுத்துருக்காங்க. ஓகே. இப்ப அந்த சம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு இந்த 6C12ல நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் எவ்வளோ, நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் எவ்வளோ அப்படின்றது தெரியணும். நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் அப்படின்றது அட்டாமிக் நம்பர். இங்க 6 அப்படின்னு இருக்குல்ல, இதுதான் வந்து நம்மளோட அட்டாமிக் நம்பர். ஸோ இந்த அட்டாமிக் நம்பர் வந்து இங்க எவ்வளோ குடுத்துருக்காங்க? 6. அப்ப நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் எவ்வளோ? 6. இப்ப இதுவே இங்க 12 இருக்குல்ல, இத தான் வந்து வி கால் இட் அஸ் மாஸ் நம்பர். இந்த மாஸ் நம்பர்னா நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் பிளஸ் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ். அதுதான் வந்து மாஸ் நம்பர். ஸோ அது 2யும் சப்ட்ராக்ட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்னா, நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து மாஸ் நம்பர் மைனஸ் அட்டாமிக் நம்பர் விச் இஸ் ஈக்குவல் 12 மைனஸ் 6 ஈக்குவல் டு 6. இப்போ நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸும் கிடைச்சிருச்சு, நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸும் கிடைச்சிருச்சு. அப்ப அந்த 6C12 அப்படின்றது 6 புரோட்டான்ஸ் அண்ட் 6 நியூட்ரான்ஸ் சேர்ந்த ஒரு எலிமெண்ட் தான் வந்து இந்த கார்பன் 6 ஐசோடோப் அப்படின்றது. இப்போ இந்த 6 நியூட்ரான்ஸோடதும் 6 புரோட்டான்ஸோட மாஸும் இண்டிவிஜுவலா இருக்கப்போ எவ்வளோ இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ இண்டிவிஜுவல் மாஸ் இதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் இன்டூ மாஸ் ஆஃப் புரோட்டான் பிளஸ் நம்பர் ஆஃப் நியூட்ரான் இன்டூ மாஸ் ஆஃப் நியூட்ரான். ஸோ இதுக்கு பார்த்தோம் அப்படின்னா நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் எவ்வளோ இருக்குது? 6 இன்டூ மாஸ் ஆஃப் புரோட்டான் எவ்வளோ இருக்குது? 1.00727 U. அடுத்து ப்ளஸ் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ். நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் வந்து 6 இன்டூ மாஸ் ஆஃப் நியூட்ரான் வந்து 1.00866. ஸோ இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா இன்டூ 1.00727 6.04362 ப்ளஸ் அடுத்தது இன்டூ 1.00066. ஸோ இதோட வேல்யூ வந்து 6.05196. ஸோ இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 0.04 12.09558 U. இதுதான் வந்து டோட்டல் மாஸ். இது இந்த 6 புரோட்டான்ஸ் அண்ட் 6 நியூட்ரான்ஸோட டோட்டல் மாஸ் வந்து இவ்வளோதான். ஆனால் ஆக்சுவல் கார்பனோட மாஸ் எவ்வளோ? 12U. அப்போ ஏதோ ஒரு மாஸ் வந்து கம்மியாகிக்கல, அதுதான் வி கால் இட் ஆஸ் மாஸ் டிஃபெக்ட் ΔM. இதுக்கு ஆக்சுவல் மாஸையும் அதோட இண்டிவிஜுவல் மாஸையும் நம்ம சப்ட்ராக்ட் பண்ணணும். ஸோ இதில் இண்டிவிஜுவல் மாசஸ் தான் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ 12.09558 மைனஸ் ஆக்சுவல் மாஸோட வேல்யூ வந்து 12ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ என்னையும் சப்ட்ராக்ட் பண்ணோம்னா 0.09558 U. ஸோ இதுதான் நம்மளோட ΔMோட வேல்யூ. இப்போ இந்த ΔMக்கு வந்து என்ன மீன் ஆகுது அப்படின்னா 1Uவோட வேல்யூ வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் எனர்ஜியில் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த அளவுக்கு மாஸ்க்கான எனர்ஜி வந்து எவ்வளோ? அதுதான் வந்து நம்ம இங்கே மாஸ் டிஃபெக்ட்ல எவ்வளோ எனர்ஜி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லணும். இதே வந்து மாஸ் டிஃபெக்ட் தான். இங்கே வந்து யூனிட் எதில் இருக்குது? யூவில் இருக்குது. ஆனால் அவங்க கேட்டிருக்கிறது எம்இவியில் இருக்குது. ஸோ அதனால 1U ஈக்குவல் டு இத்தனை எம்இவி அப்படின்னு கொடுத்துருக்காங்களா? ஸோ அதனால நம்ம இதை என்ன செய்யணும் அப்படின்னா மல்டிப்ளை பண்ணிக்கணும். 0.09558 இன் யூக்கு பதிலாக 931.5. ஸோ
931.5 மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 89.03277 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட் பர் சி ஸ்கொயர். ஸோ இதுதான் நம்மளோட ஆன்சர். இது அப்ராக்சிமேட்டாக வந்து என்ன எழுதிக்கலாம் அப்படின்னா 89.03 அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். நம்மளோட ஆன்சரை செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல இருக்கு 89.03 அப்படின்ட்டு. அண்ட் அவங்களோட அஃபிஷியல் கீழேயும் பார்த்தோம் அப்படின்னா இங்கே நம்மளோட கொஷின் ஐடி வந்து 1494 அப்படின்னு இருக்கா. இங்கே செக் பண்ணி பார்த்தோம்னா 1494க்கு ஆன்சர் வந்து 1689 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதே இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா 1689ல் 89.03 அப்படின்னு இருக்கு. ஸோ நமக்கு வந்த ஆன்சர் வந்து கரெக்டான ஆன்சர் தான். நியூக்ளியரில் நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். இது ஏப்ரல் 6 அன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட்டில் கேட்ட கொஷின். எனர்ஜி ரிலீஸ்ட் வென் ஒரு பர்டிகுலர் கேஜி ஆஃப் லித்தியம் கெட்ஸ் கன்வெர்டட் இன்டூ ஹீலியம் பை புரோட்டான் பம்பார்ட்மெண்ட். அதோட வேல்யூ வந்து ஆல்ஃபா இன்டூ 10^32 EV அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே பேசிக்காக என்னென்னா லித்தியம் வந்து ஹீலியமாக கன்வெர்ட் ஆகுது. எதனால அப்படின்னா ஒரு புரோட்டானை வந்து ஆட் பண்ணுறனால. ஸோ இதை எப்படி வச்சுக்கலாமா, லித்தியம் ப்ளஸ் புரோட்டான் இது ரெண்டும் சேர்க்கப்போ வந்து நமக்கு ஹீலியம் வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ இதை வந்து கொஞ்சம் ஈக்குவேஷனாக வந்து எழுதிக்கலாம். இது ஹீலியம் ஃபார்ம் ஆகிறப்போ நமக்கு வந்து எனர்ஜி வந்து ரிலீஸ் ஆகுது. இந்த லித்தியம் வந்து Li37 அப்படின்னு எழுதிக்கலாம். புரோட்டான் அப்படின்றது சிம்பிளாக வந்து 1H1 தான். ஸோ அது ரெண்டையும் சேர்த்தோம் அப்படின்னா நமக்கு கன்வெர்ட் ஆகி ஒரு அன்ஸ்டேபிள் எலிமெண்ட் வந்து நடுவில் கிடைக்கும். அந்த அன்ஸ்டேபிள் எலிமெண்ட் வந்து பிரேக் ஆகி தான் நமக்கு ஹீலியமாக வந்து கன்வெர்ட் ஆகும் 2He4 அப்படின்ட்டு. ப்ளஸ் இதனால் வந்து எனர்ஜி வந்து ரிலீஸ் ஆகும். இப்போ இந்த இடத்துல வந்து அட்டாமிக் நம்பர் மாஸ் நம்பர் எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணோம். ஸோ அட்டாமிக் நம்பர் வந்து இங்கே டோட்டலாக LHSல வந்து 4 இருக்குது. அதே ரைட் ஹேண்ட் சைடில் வந்து வெறும் 2 தான் இருக்குது. அதே மாஸ் நம்பர் பார்த்தோம் அப்படின்னா இங்கே LHSல வந்து டோட்டலாக 8 இருக்குது, இங்கே வந்து 4 இருக்குது. ஸோ இப்போ நம்ம இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ரெண்டு சைடும் நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் அண்ட் மாஸ் நம்பர் ரெண்டுமே வந்து பேலன்ஸ் ஆகிடும். ஸோ இந்த ஈக்குவேஷன்ல வந்து நமக்கு என்ன கிடைக்குதுன்னா ஒரு லித்தியம் ஆட்டமும் ஒரு புரோட்டானும் சேர்ந்து நமக்கு 2 ஹீலியம் ஆட்டம் வந்து ஃபார்ம் பண்ணுது. ப்ளஸ் அதில் ஒரு எனர்ஜி வந்து ரிலீஸ் ஆகுது. இந்த எனர்ஜியோட வேல்யூ தான் வந்து ஆல்ஃபா இன்டூ 10^32 EV அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ அதில் அந்த ஆல்ஃபாவோட வேல்யூ என்ன அப்படின்றத தான் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இதுக்கு அடுத்து என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா லித்தியமோட மாசு, ஹீலியமோட மாஸ், புரோட்டானோட மாஸ் இதெல்லாமே கொடுத்துட்டாங்க. யூவோட வேல்யூ இன் டேர்ம்ஸ் ஆஃப் எனர்ஜியும் கொடுத்துட்டாங்க. ப்ளஸ் அவகேட்ரோ நம்பரும் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. இங்கே என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னா நம்ம இந்த ஈக்குவேஷன்ல எல்லாம் பார்த்தது லித்தியம் வந்து ஒரு ஆட்டம், ஹீலியம் வந்து 2 ஆட்டம் இப்படின்னு நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸை தான் வந்து நம்ம பார்த்துருக்கோம். கொஸ்டின்ல என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இத்தனை கேஜி ஆஃப் லித்தியம் வந்து எடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்யணும்னா இந்த மாஸை நம்ம இந்த பர்டிகுலர் அமௌண்ட் ஆஃப் மாஸில் எவ்வளோ நம்பர் ஆஃப் லித்தியம் ஆட்டம்ஸ் இருக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சிக்கணும். ஸோ நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இதை கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து ஒரு ஃபார்முலா இருக்குது. அவகேட்ரோ நம்பர் இன்டூ நம்பர் ஆஃப் மோல்ஸ். அந்த நம்பர் ஆஃப் மோல்ஸை வந்து given mass by மோலார் மாஸ் அப்படின்னு எழுதிக்கலாம். இந்த மோலார் மாஸை வந்து நம்ம இன்னொரு ஃபார்மேட்டில் வந்து எழுதிக்கலாம். இந்த மோலார் மாஸை மட்டும் என்ன எழுதலாம் அப்படின்னா நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இன்டூ மாஸ் நம்பர். ஸோ இங்கே வந்து நம்ம எடுத்தது வந்து லித்தியம் ஆட்டம் தான். ஸோ லித்தியம் ஆட்டமில் வந்து 3ன்றது அட்டாமிக் நம்பர், 7ன்றது மாஸ் நம்பர். ஸோ இங்கே வந்து மாஸ் நம்பரோட வேல்யூ என்ன நமக்கு 7. இங்கே எத்தனை லித்தியம் ஆட்டம் எடுத்துருக்கோம் அப்படின்னா ஒரே ஒரு ஆட்டம் தான். ஸோ அப்போ இங்கே வந்து வேல்யூ வந்து 1. கிவன் மாஸ் இங்கே கொடுத்துருக்காங்கல்ல, இதுதான் வந்து கிவன் மாஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ அப்போ நமக்கு அவகேட்ரோ நம்பரும் வந்து இங்கேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க 6 × 10^23 அப்படின்ட்டு. ஸோ எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் வந்து கிடச்சிடும். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணுவோம். அவகேட்ரோ நம்பருக்கு பதிலாக 6.0 × 10^23 இன்டூ கிவன் மாஸ் வந்து 7 டிவைடட் பை 17.13 ஹோல் டிவைடட் பை மோலார் மாஸ். இந்த மோலார் மாஸுக்கு தான் வந்து 1 × 7. ஸோ அந்த 7 எப்படி வந்துச்சு அப்படின்றத நம்ம இங்கேயே மென்ஷன் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு 6 × 10^23 இன்டூ இந்த யூனிட் வந்து கேஜியில் இருக்குது மறந்துடாதீங்க. இன்டூ 7 டிவைடட் பை 17.13 இன்டூ இந்த டினாமினேட்டரில் வந்து இந்த 1 × 7 அப்படின்னு சொல்லி இருக்குல்ல, இந்த வேல்யூ வந்து நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா 1/7 அப்படின்னு சொல்லி தனியாக எழுதிக்கலாம். ஸோ அப்போ இந்த 7 இந்த 7 கேன்சல் ஆகிடும். திஸ் ஈக்குவல்ஸ்
6 by 17.13 into 10 power 23 kg. இங்க நம்ம எடுத்தது எல்லாமே வந்து கேஜில தான் எடுத்திருக்கோம். கொஸ்டின்ல குடுத்திருக்கிறது கேஜில குடுத்ததுனால நமக்கு வந்த ஆன்சர் வந்து கேஜில தான் இருக்கு. ஆனா பொதுவா இங்க நம்ம வந்து கிராம்ல தான் வந்து எல்லாத்தையுமே யூஸ் பண்ணுவோம். ஸோ அதனால இத கிராம்க்கு கன்வெர்ட் பண்ணிக்குவோம். கிராமுக்கு கன்வெர்ட் பண்ணா 1 கேஜி ஈக்குவல் டூ 10 பவர் 3 கிராம். ஸோ அப்ப நான் என்ன செஞ்சுட்டேன் 10 பவர் 3 கிராம் அப்படின்னு சொல்லி சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கிறேன். 17.13. ஸோ அப்ப நமக்கு நம்பர் ஆஃப் லித்தியம் ஆட்டம் எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா 6 into 10 power 26 divided by 17.13 அப்படின்னு சொல்லி நமக்கு ஆன்சர் கிடைச்சிருக்கு. ஸோ இதுதான் நம்பர் ஆஃப் லித்தியம் ஆட்டம் அப்படின்றது. ஸோ இந்த இடத்துல நான் மாசம் மட்டும் தான் யூனிட்ல போட்டேன். இந்த அவகேட்ரோ நம்பரு, கீழே இருக்க மோலார் மாஸ் இது எல்லாத்தையுமே வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இங்க எஸ்பெஷலி நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இன்டூ மாஸ் நம்பர் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம்ல. ஸோ இந்த இடத்துல நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்றப்போ, இந்த நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் அவகேட்ரோ இந்த இதில் எல்லாமே வந்து கிராம்ல வந்து இருந்திருக்கும். ஸோ அதனால தான் நம்ம இங்கேயும் கன்வெர்ட் பண்றோம். கன்வெர்ட் பண்றப்போ இந்த கிராம் கேன்சல் ஆயிட்டு நமக்கு வந்து நம்பர் ஆஃப் லித்தியம் ஆட்டம்ஸ் வந்து 6 into 10 power 26 by 17.13 அப்படின்னு சொல்லி ஆன்சர் கிடைச்சிருக்கு. ஓகே. இப்போ நம்ம அடுத்ததுக்கு போவோம். இப்போ இங்க வந்தோம் அப்படின்னா, இங்க ஒரு லித்தியம் ஆட்டம், ஒரு புரோட்டான் சேர்ந்து நமக்கு 2 ஹீலியம் ஆட்டம குடுத்திருக்கு. ஸோ இங்க எல்லாத்துக்குமே வந்து அவங்க இத குடுத்திருக்காங்களா? இதோட மாஸ் எவ்வளோ? இதோட மாஸ் எவ்வளோ? அப்படின்னு சொல்லி தனித்தனியா குடுத்திருக்காங்களா? ஸோ அத வச்சு இங்க நம்ம கால்குலேட் பண்ணுவோம். இங்க லித்தியமோட மாஸ் எவ்வளோ இருந்திருக்கு? 7.0183. அது ஒரே ஒரு ஆட்டம் தான். அதனால 1 into அப்படின்னு எழுதிக்கிறேன். பிளஸ் புரோட்டான் வந்து ஒண்ணே ஒண்ணு தான் இருக்கு. ஸோ புரோட்டானோட மாஸ் வந்து 1 into 1.008. இது ரெண்டும் சேர்ந்து நமக்கு என்ன பண்ணுதுன்னா 2 ஹீலியம் ஆட்டம குடுக்குது. ஸோ 2 into ஹீலியம் ஆட்டமோட மாஸ் எவ்வளோ அப்படின்னா 4.004. ஸோ இந்த வேல்யூ வந்து கிடைச்சிருக்கு. பிளஸ் இ. இப்போ நமக்கு ஈயோட வேல்யூ தான் வந்து வேணும். அப்போ என்ன பண்ணலாம்னா இது ரெண்டத்தையும் ஆட் பண்ணிட்டு இதை இந்த சைடு கொண்டு வந்தோம்னா சப்ட்ராக்ட் ஆயிடும். ஸோ ஃபர்ஸ்ட் இதை சால்வ் பண்ணிக்குவோம். 7.0183 plus 1.008 equals 8.0263 equals இந்த இடத்துல இருக்கிறது வந்து 8.008 plus எனர்ஜி. ஸோ இந்த வேல்யூ இங்கிட்டு கொண்டு வந்தோம் அப்படின்னா 8.0263 minus 8.008 equals எனர்ஜி ரிலீஸ்ட். இப்போ இதுக்கு அடுத்து இது ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா minus 8.008 நமக்கு கிடைச்சிருக்கிறது வந்து 0.0183 இந்த அளவுக்கான எனர்ஜி வந்து ரிலீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். ஆனால் இங்கே இதோட யூனிட் என்னன்னா யூ. ஏன்னா இங்கே கொடுத்துருக்கிறது எல்லாமே என்ன இன் டர்ம்ஸ் ஆஃப் யூவில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி யூ வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் எனர்ஜியில் சொல்லணும் அப்படின்னா 931 MEV by C ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி இங்கே வேல்யூ கொடுத்துருக்காங்களா, அதை இங்கே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ E ஈக்குவல் டு 0.0183 இன்டூ 931 இன்டூ MEV அப்படின்னா மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட்னு அர்த்தம். ஸோ மில்லியனுக்கு வந்து 10⁶ EV by C ஸ்கொயர். ஸோ இப்போ இங்கே வேல்யூ எல்லாம் நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா இன்டூ 931 ஈக்குவல்ஸ் 17.0373 இன்டூ 10⁶ EV by C ஸ்கொயர். இது வந்து எனர்ஜி ரிலீஸ். இது எதுக்கு அப்படின்னா ஒரு ரியாக்ஷன் நடந்துச்சு அப்படின்னா இவ்வளோ எனர்ஜி வந்து நமக்கு ரிலீஸ் ஆகும். இப்போ யோசிச்சு பாருங்க, இத்தனை லித்தியம் அயான்ஸ் இருக்கு. அப்போ இத்தனை வாட்டி வந்து நமக்கு ரியாக்ஷன் நடந்து நமக்கு வந்து எனர்ஜி வந்து ரிலீஸ் ஆயிருக்கும். ஸோ இங்க நம்ம கண்டுபிடிச்ச எனர்ஜி வந்து பர் ரியாக்ஷனுக்கு. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? டோட்டல் எனர்ஜி வந்து எவ்வளோ ரிலீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி. ஸோ டோட்டல் எனர்ஜி ரிலீஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இன்டூ எனர்ஜி ரிலீஸ்ட் பர் ரியாக்ஷன். ஸோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைச்சிக்கும்? டோட்டல் எனர்ஜி எவ்வளோ வந்து ரிலீஸ் ஆயிருக்கு அப்படின்றது கிடைச்சிக்கும். ஸோ நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் வந்து 6 into 10⁻26 divided by 17.13 into energy released per reaction எவ்வளோ 17.0373 into 10⁻6. ஸோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு into 6 equals divided by 17.3 almost
5.967 அப்படியே போயிட்டே இருக்கும். இன்டூ 10 பவர் இங்கே 10 பவர் 26 இருக்கு. இங்கே 10 பவர் 6 இருக்கு. பேஸ் டைமாக இருக்கனால பவர்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அப்போ 10 பவர் 32 அப்படின்னு சொல்லி கிடச்சிருக்கும். அப்ராக்சிமேட்டாக நம்ம என்ன எழுதிக்கலாம்னா 6 இன்டூ 10 பவர் 32 EV அப்படின்னு சொல்லி நம்ம எழுதிக்கலாம் பர் சி ஸ்கொயர். இப்போ இங்கே நமக்கு கிடைச்சிருக்க வேல்யூ என்ன 6 இன்டூ 10 பவர் 32. இதே கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆல்ஃபா இன்டூ 10 பவர் 32 அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இங்கே இருக்கு பாருங்க, ஆல்ஃபா இன்டூ 10 பவர் 32 EV அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைச்சது, ஆல்ஃபாவோட வேல்யூ வந்து 6 அப்படின்னு சொல்லி கிடைச்சது. ஏன்னா இதை தானே வந்து அவங்க ஆல்ஃபா இன்டூ 10 பவர் 32ன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே ஆல்ஃபாவோட வேல்யூ என்ன 6க்கு ஈக்குவல். ஸோ நமக்கு கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் கொஸ்டினில் கொடுத்துருக்க ஆல்ஃபாவோட வேல்யூ என்ன 6 அப்படின்னு சொல்லி கிடச்சிருக்கு. சரி, இப்போ இதை வந்து அஃபிஷியல் கீழே போய் செக் பண்ணிடலாம். இங்கே நம்மளோட கொஷின் இருக்குல்ல, இந்த கொஷினுக்கு ஒரு கோடு இருக்குது 2183 அப்படின்றது தான் கோடு. ரைட் சைடில் இருக்கிறது வந்து அஃபிஷியல் ஆன்சர் கீ. ஸோ 2183க்கு நேராக என்ன இருக்குது அப்படின்னா 6 அப்படின்னு இருக்குது. ஸோ நமக்கு அதே 6 அப்படின்ற ஆன்சர் கிடைச்சிருச்சு. நியூக்ளியஸில் நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். இது ஏப்ரல் 6 அன்னைக்கு செகண்ட் ஷிஃப்ட்டில் கேட்ட கொஷின். The energy released if hydrogen atoms are combined to form helium atom is dash MeV. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 2 ஹைட்ரோஜன் ஆட்டம் சேர்ந்து ஒரு ஹீலியமாக வந்து கன்வெர்ட் ஆகுது. ஸோ ஃபர்ஸ்ட் அதுக்கான ஈக்குவேஷன் வந்து எழுதிக்குவோம். 1H2 + 1H2 gives 2He4. இதுதான் வந்து ஈக்குவேஷன். இப்போ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பைண்டிங் எனர்ஜிஸ் per நியூக்ளியான் ஆஃப் 1H2 and 2He4 are 1.1 and 7.2 million electron volt respectively. ஸோ இதோட பைண்டிங் எனர்ஜி per நியூக்ளியான். பைண்டிங் எனர்ஜி per நியூக்ளியான் அப்படின்னா மாஸ் நம்பர்னு அர்த்தம். நியூக்ளியான் அப்படின்னா அட்டாமிக் நம்பர் ப்ளஸ் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் ரெண்டும் சேர்ந்தது. இது ரெண்டை தான் வந்து நம்ம மாஸ் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பைண்டிங் எனர்ஜி per நியூக்ளியானோட வேல்யூ வந்து நமக்கு ஹைட்ரஜனுக்கு வந்து 1.1 அப்படின்னும், அதே ஹீலியம்க்கு வந்து 7.2 அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை வச்சு என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா எனர்ஜி வந்து எவ்வளோ ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்யணும்னா இங்கே வந்து கவுண்ட்டை வச்சு தான் நம்ம வந்து ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இங்கே வந்து 2 ஹைட்ரஜன் ஆட்டம் சேர்ந்து தானே ஒரு ஹீலியமாக வந்து கன்வெர்ட் ஆகுது. அப்போது கவுண்ட்டை வச்சு பண்ணுறதுனால நம்ம பைண்டிங் எனர்ஜி இப்போ ஆட்டமை தான் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த இடத்துல ஃபஸ்ட்டு பைண்டிங் எனர்ஜி ஈக்குவல் டு என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ இங்கே வேணும் அப்படின்னா அதோட வேல்யூ கொடுத்துருக்காங்களே இன்டூ மாஸ் நம்பர். ஸோ இதை மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா தான் நமக்கு இண்டிவிஜுவல் பைண்டிங் எனர்ஜியோட வேல்யூ கிடைக்கும். ஸோ இது ஃபஸ்ட்டு ஹைட்ரஜனுக்கு பண்ணோம் அப்படின்னா பைண்டிங் எனர்ஜி ஈக்குவல் டு 1.1 இன்டூ ஹைட்ரஜனோட மாஸ் நம்பர் என்ன இந்த இடத்துல 2. ஸோ இன்டூ 2 விச் இஸ் ஈக்குவல் டு 2.2 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட். வேறஸ் ஹீலியமோடது எவ்வளோ அப்படின்னு பார்த்தோன்னா அதுக்கும் அதோட பைண்டிங் எனர்ஜி வந்து எவ்வளோ வேல்யூ இருக்குது 7.2 7.2 இன்டூ அதோட மாஸ் நம்பர் எவ்வளோ 4. ஸோ விச் இஸ் 28.8 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட். ஸோ இப்போ ஹைட்ரஜனுக்கும் கிடச்சிருக்கு ஹீலியமுக்கும் கிடச்சிருக்கு. ஸோ இங்கே என்ன நெக்ஸ்ட் பண்ணணும் அப்படின்னா 2 ஹைட்ரஜன் ஆட்டம் சேர்ந்து நமக்கு வந்து ஒரு ஹீலியம் ஆட்டம் வந்து கொடுக்குது. ஸோ அப்போது இது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க ரியாக்டன், இது ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட். ஸோ 2 ஆட்டம் இருக்கனால நமக்கு வந்து ஒரு ஹைட்ரஜனோட பைண்டிங் எனர்ஜி வேல்யூ எவ்வளோ 2.2. அப்போது 2 ஆட்டம் இருக்குது அப்படின்னா 2 இன்டூ 2.2 விச் இஸ் 4.4 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட். வேறஸ் ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தோன்னா ஒரே ஒரு ஹீலியம் ஆட்டம் தான் இருக்குது. ஹீலியம் ஆட்டமோட பைண்டிங் எனர்ஜி வந்து 28.8. ஸோ இதோட வேல்யூ வந்து 28.8 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட். சரி, ஃபஸ்ட்டு இதுக்கு என்ன மீனிங் அப்படின்றத பார்த்துருவோம். இங்கே இண்டிவிஜுவலாக இந்த ப்ரோட்டான்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து நமக்கு வந்து இந்த 1H2 அப்படின்னு சொல்லி ஒரு எலிமெண்ட்டாக வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ அது ஃபார்ம் ஆகணும் அப்படின்னா அதுக்கிட்ட ஒரு பைண்டிங் எனர்ஜி இருக்குது. அதுதான் வந்து 4.4 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட். இங்கே வந்து 2 இதுக்கு சேர்த்து தான் வந்து நான் சொல்கிறேன். இப்போ நம்ம இதை பிரேக் பண்ணி தான் இந்த இண்டிவிஜுவல் எலிமெண்ட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து நம்ம ஹீலியமாக வந்து கன்வெர்ட் பண்ணோம். ஸோ அப்போ அதை பிரேக் பண்ணணும்னா நம்ம என்ன செஞ்சாகணும்னா அது ஆல்ரெடி வச்சிருக்க அந்த 4.4 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட் அப்படின்ற எனர்ஜியை நம்ம சப்ளை பண்ணால் தான் ஃபஸ்ட் அது பிரேக் ஆகும். நெக்ஸ்ட்டு இங்கே ஹீலியம் ஆட்டம் ஃபார்ம் ஆகுதுல்ல, இந்த ஹீலியம் ஆட்டம் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா நமக்கு இந்த அளவுக்கான எனர்ஜி வந்து ரிலீஸ் ஆகும். ஸோ இது வந்து ரிலீஸ் ஆகுது. இந்த இடத்த நம்ம இந்த வேல்யூவை நம்ம கொடுத்தா தான் இது ஃபஸ்ட்டு பிரேக்கே ஆகும். ஸோ அப்போது
நெட் பைண்டிங் எனர்ஜியோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டால், இது ரிலீஸ் ஆக எனர்ஜி, இது நம்ம கொடுக்க வேண்டிய எனர்ஜி. அப்போ அதை அப்சர்வ் பண்ணிக்குதுன்னு எடுத்துக்கலாமா? அப்போ நெட் வேல்யூ என்ன அப்படின்னா 28.8 மைனஸ் 4.4 விச் இஸ் 24.4 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட். ஸோ இதுதான் வந்து இந்த ஹீலியம் ஆட்டம் ஃபார்ம் ஆகிறதுக்கு தேவையான பைண்டிங் எனர்ஜி. இது ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் ரிலீஸ் ஆக பைண்டிங் எனர்ஜி. ஓகேவா? ஸோ அப்போ ஆன்சர் வந்து இப்போ இதில் போய் செக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இங்கே 24.4 இருக்குது. ஸோ இது ரைட் ஹேண்ட் செக் பண்ணோம் அப்படின்னா இங்கே கொஷின் ஐடி இருக்குது பாருங்கள், 1241. இது வந்து அஃபிஷியல் கீ. 1241க்கு நேராக வந்து 4227 இருக்குது. ஸோ நமக்கு வந்த ஆன்சரோட ஐடியுமே வந்து 4227 தான். ஸோ நமக்கு இங்கே கிடைச்ச ஆன்சர் என்ன? பைண்டிங் எனர்ஜி 24.4 அப்படின்றது ரைட்டான ஆன்சர். நெக்ஸ்ட் சம். இது ஏப்ரல் 8 அன்னைக்கு செகண்ட் ஷிஃப்ட்டில் கேட்ட கொஷின். Two radioactive substances A and B of mass numbers 200 and 212 respectively shows spontaneous alpha decay with same Q value. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ரெண்டு எலிமெண்ட் இருக்கு ஏபி அப்படின்னு சொல்லி. ரெண்டுமே என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு ஆல்ஃபா பார்ட்டிகளை வந்து எமிட் பண்ணுது. ஆல்ஃபா பார்ட்டிகள் அப்படின்னா என்ன? ஹீலியம் 2He4 வந்து எமிட் பண்ணுது. ஸோ இது எமிட் பண்ணது மட்டும் இல்லாமல் இது வந்து கண்டிப்பாக என்ன ஆகும் அப்படின்னா வேற ஒரு எலிமெண்ட்டாக வந்து கன்வெர்ட் ஆகிடும். அப்போ ஏ அப்படின்னு இந்த எலிமெண்ட் வந்து இங்கே சி அப்படின்னு சொல்லி மாறிடுது. அதே மாதிரி பி அப்படின்ற எலிமெண்ட் வந்து இங்கே டி அப்படின்னு சேஞ்ச் ஆகிடுது. இது இல்லாமல் கண்டிப்பாக வந்து ஆல்ஃபா எமிஷன்லாம் நடக்குது அப்படின்னா அங்கே எனர்ஜி வந்து கண்டிப்பாக ரிலீஸ் ஆகிருக்கும். ஸோ ரெண்டு இடத்துலையுமே வந்து எனர்ஜி கண்டிப்பாக இருக்கும். நெக்ஸ்ட்டு த ரேஷியோ ஆஃப் எனர்ஜிஸ் ஆஃப் ஆல்ஃபா ரேஸ் ப்ரொடியூஸ் பை ஏ அண்ட் பி இஸ். இப்போ இந்த ரெண்டு இதுக்குலையுமே வந்து எனர்ஜி வந்து ரிலீஸ் ஆகிருக்கா, அதோட ரேஷியோஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இங்கே கொடுத்துருக்கிறது வந்து மாஸ் நம்பர்ஸ். இந்த ஏ அண்ட் பி ரெண்டு எலிமெண்ட்டோட மாஸ் நம்பர்ஸை கொடுத்துருக்காங்க. அதை கொடுத்துட்டு எனர்ஜியோட ரேஷியோ கேட்குறாங்க. இப்படி கேட்குறப்போ எனர்ஜிக்கும் மாஸ் நம்பருக்குமான ரிலேஷன் வந்து ஒன்று இருக்குது. இ ஆல்ஃபா ஈக்குவல் டு கியூ இன்டூ மாஸ் நம்பர் மைனஸ் 4 டிவைடட் பை மாஸ் நம்பர். இதுதான் வந்து எனர்ஜியோட ஃபார்முலா வென் மாஸ் நம்பர் இஸ் கிவன். ஸோ இப்போ இதை வச்சுக்கிட்டு ஃபஸ்ட்டு எலிமெண்ட் ஏக்கு வந்து கண்டுபிடிப்போம். ஏக்கு கண்டுபிடிச்சோம் அப்படின்னா இ ஆல்ஃபா ஏ ஈக்குவல்ஸ் கியூ இன்டூ இங்கே கியூ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த வேல்யூ ஆஃப் கியூ வேல்யூ ஆஃப் 1 MEV அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களே, இதுதான் வந்து இந்த கியூ வேல்யூ. இங்கே கொஷினில் வந்து இந்த கியூ வேல்யூ ரெண்டு இதுக்குமே வந்து சேம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் இந்த இடத்துல நம்ம வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண வேணாம், அப்படியே கியூ அப்படின்னே வந்து வச்சுப்போம். இப்போ ஃபஸ்ட்டு இங்கே ஏ மைனஸ் 4 பை ஏன்னு இருக்கா. அப்போ ஃபஸ்ட் எலிமெண்ட்டோட மாஸ் நம்பர் என்ன? ஃபஸ்ட் எலிமெண்ட்டோட மாஸ் நம்பர் வந்து 200. ஸோ அப்போது கியூ இன்டூ 200 மைனஸ் 4 டிவைடட் பை 200 இஸ் ஈக்குவல் டு இதை சால்வ் பண்ணால் 196 டிவைடட் பை 200 இன்ட்டு கியூ. இப்போ இதை வந்து 4 டேபிளில் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 49 டைம்ஸு. இதை 4 டேபிளில் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 50 டைம்ஸ். ஸோ 49 பை நெக்ஸ்ட்டு எலிமெண்ட் பியை வந்து எடுத்துக்குவோம். இதோட மாஸ் நம்பர் வந்து 212. ஸோ இதுக்கு வந்து இ ஆல்ஃபா பி ஈக்குவல் டு கியூ இன்ட்டு 212 மைனஸ் 4 டிவைடட் பை 212. ஸோ இங்கே வந்து 208 டிவைடட் பை 212 அப்படின்னு கிடைக்கும். இது 4 டேபிளில் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 503 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 52ன்னு கிடைக்கும். சாரி, இது 53, இது வந்து 52 இன்ட்டு கியூ அப்படியே இருக்கும். ஸோ நம்ம இதை சால்வ் பண்ணோம்னா 52 டிவைடட் பை 53 கியூ அப்படின்னு சொல்லி இருக்கும். இப்போ நமக்கு என்ன தேவை? இந்த இடத்துல ரேஷியோஸ் தானே கேட்டிருக்காங்க. அப்போது இ ஆல்ஃபா ஏ டிவைடட் பை இ ஆல்ஃபா பி. ஸோ இதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 49 பை 50 கியூ டிவைடட் பை 52 டிவைடட் பை 53 கியூ. ஸோ கியூ கியூ கேன்சல். இப்போ மீதி இருக்குது என்னது? 49 பை 50 இன்ட்டு 53 பை 52. ஸோ சால்வ் பண்ணோம் அப்படின்னா 49 இன்ட்டு 53 ஈக்குவல்ஸ் 2597 divided by 52 into 50 equals 2600. ஸோ நமக்கு எனர்ஜியோட ரேஷியோ வந்து 2597 பை 2600ன்னு கிடச்சிருக்கு. நம்ம ஆப்ஷனை செக் பண்ணி பார்த்தோம்னா இந்த இடத்துல அதே மாதிரி வேல்யூ இருக்குது. ஸோ இப்போ இதோட அஃபிஷியல் கீயை போய் செக் பண்ணோம் அப்படின்னா இங்கே வந்து கொஷின் ஐடி வந்து இருக்கும். இந்த கொஷின் ஐடி வந்து 21569ல் முடியுது. ஸோ அதே மாதிரி அந்த நம்பரில் முடியாதோட ஆன்சர் கீ பார்த்தோம் அப்படின்னா 1945. இங்கே நமக்கு வந்த ஆன்சரோட கீ வந்து
1945ல முடியுது. ஸோ நமக்கு கரெக்ட்டான ஆன்ஸர் கிடைச்சிருச்சு.